வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவர் பாற்றன்று. எப்படி என்பதை அறிந்து ஆற்றலுடன் செயல்படுபவருக்கு அல்லாமல் செயல்படுவதில் மட்டுமே சிறந்தவனை தூண்டக்கூடாது என்பது பொருள். எங்கள் ஊரில் 40 வருடங்களுக்கு முன்பே பொறியியல் பட்டம் பெற்ற ஒருவர் ஹைதராபாத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் 3 வருடங்கள் பணி செய்து பல மின்னணு நுட்பங்களை கற்றுக்கொண்டார். அவரது ஆர்வத்திற்கு கொப்பளித்த உற்சாகத்திற்கு அந்த வேலை தீனி போடவில்லை. எனவே கோவைக்கு திரும்பி சொந்தமாக தொழில் தொடங்கினார். பெரிய மூலதனமும் போட்டுவிட்டார். ஆனால் நேர்மையான நம்பிக்கையான ஒருவர் கையில் தொழிற்சாலையை தொடங்கும் பொறுப்பை கொடுத்தால்தான் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை அவரால் கவனிக்க முடியும் என்கிற நிலை. 30 வயதான அவரோ அவருக்கு மேலதிகாரியாய் ஹைதராபாத்தில் இருந்தவர் தனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதால் அந்த பொறுப்பை அளித்தார். அன்பர் தொழில்நுட்பத்தில் பலே கில்லாடி. அலுவலக குறிப்பு எழுதினால் யாரும் அசந்து போவார்கள். கூகுள் இல்லாத காலத்திலேயே புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டுவார். பெயரோ பிரகஸ்பதி என்று வைத்துக் கொள்வோமே. ஆனால் பொதுத்துறையில் அதிகாரியாக பணி செய்து பழகி போன பிரகஸ்பதிக்கு தனியார் துறையின் பணி அழுத்தங்கள் பிடிபடவில்லை, காலக்கெடுக்கள் பிடிக்கவில்லை. எனவே தொழிற்பேட்டையில் இடம் வாங்குவதிலிருந்து மின் இணைப்பு, அரசாங்க அனுமதிகள் பெறுவது என ஒவ்வொன்றிலும் நீண்ட காலதாமதங்கள் ஏற்பட்டன. பிரகஸ்பதிக்கு நடைமுறை நெளிவு சுழிவுகள் தெரியவில்லை. அவரிடம் தலைமை பொறுப்பிற்கு வேண்டிய பன்முகத்திறனும் இருக்கவில்லை. எல்லா வேலைகளையும் அவர் ஒருவராக செய்ய முடியாதே. இப்பணிகளை மற்றவர்களை செய்ய சொல்லி முடித்துக் கொள்ளும் திறமையும் பக்குவமும் அவரிடமில்லை. அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதானுங்க. வேலை செய்ய தெரியும், ஆனால் மற்றவர்களிடம் வேலை வாங்க தெரியாது. தான் அறிவாளி, மேதாவி என்றெண்ணிய பிரகஸ்பதியால் சின்ன சின்ன சிரமங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஓரிரு முறை சொல்லி பார்த்த நமது நண்பர் பின்னர் பிரகஸ்பதியை பணி நீக்கம் செய்து தனது நிறுவனத்தை காப்பாற்றிக் கொண்டார். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் என்று பலர் சொல்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அவர்கள் என்ன சிறிது முயன்று பார்ப்பார்கள். தோற்றதும் துவண்டு விடுவார்கள், விட்டும் விடுவார்கள். ஆனால் சிலர் எவ்வளவு தடைகள் வந்தாலும் முனைப்புடன் செயல்பட்டு எடுத்த செயல் முடியும் வரை முயற்சிப்பார்கள், வெற்றியும் பெறுவார்கள். ஆங்கிலத்தில் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் என்பார்களே, அதுபோல தடங்கல்கள் வந்தாலும் பயந்து போய் பாதியில் நிற்காமல் விடமாட்டேன், விடவே மாட்டேன், எடுத்ததை முடித்தே தீருவேன் என வைராகிய மனம் கொண்டவர்கள் தானேங்க பொறுப்பை கொடுக்க தகுதியானவர்கள். வரும் இடையூறுகளை களைந்து எடுத்த செயலை முடிக்கும் திறன் உடையவனிடமே பணியை ஒப்படைக்க வேண்டுமே தவிர நன்கு அறியப்பட்டவன் என்பதற்காக கூடாது என்கிறார் வள்ளுவர். அறிந்து ஆற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாற்று அன்று. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.